மீண்டும் ஒரு அண்மை செய்தி. குமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் முன்விரோதம் காரணமாக சூப்பர் மார்க்கெட்டிற்குள் புகுந்து அங்கு பணிபுரிந்த பெண்ணை முதியவர் ஒருவர் தலைமுடியை பிடித்து சரமாரியாக தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மணி வழங்க கேட்கலாம். வணக்கம் மணி, இது குறித்த கூடுதல் விவரங்களை விவரிக்கவும். கண்டிப்பாக ராஜ். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியைச் சேர்ந்த பெண்மணி சீமா என்பவர் மீது அந்த பகுதியை சேர்ந்த முதியவர் ஜான் என்பவர் பெண்மணி அந்த பணிபுரியக்கூடிய கடையில முன்விரோதம் காரணமாக தலைமுடியை பிடித்து சரமாரியாக தாக்கியுள்ளார் போல இருக்கிறது. அது குறித்த சிசிடிவி காட்சியான தற்போது சமூக வலைதளங்கள் வைரலாகி வருகிறது. இது குறித்து அந்த பெண்மணி கொடுத்த புகாரின் பேரில் குளச்சல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறந்த ஸ்டாலின் ஆட்சியில் கடைகளில் பணிபுரியும் பெண்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை எனவும் அந்த வீடியோக்கு சமூக ஆர்வலர் குற்றச்சாட்டி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் தொட்டில்பாடு பகுதியை சேர்ந்தவர் சீமா. இவர் அந்த பகுதியில் செயல்பட்டு வரும் சூப்பர் மார்க்கெட்ல பணியாற்றி வராங்க. சீமாவுக்கும் அவரது உறவினரான அதே ஜான் என்பவருக்கு ஏற்கனவே குடும்ப பிரச்சனை இருந்திருக்கு. இதன் காரணமாக அவங்க கடந்த வேலைக்கிழமை இரவு சீமா கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே நின்று பணிபுரித்துக் கொண்டிருக்கின்ற போது ஜான் சீமாவிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். அப்பொழுது வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் தகராறு முற்றி அவர்களுக்கு சரமாரியாக மாறி மாறி தாக்கியிருந்தார். ஆனால் அந்த முதியவர் பெண் என்றும் பாராமல் அந்த பெண்ணின் தலைமுடியை இழுத்து அந்த கடையில் எடுத்து இடித்து அடிக்கிறார். இது காட்சியான தற்போது சமூக வலைதளங்கள் வைரலாகி வருகிறது. இது குறித்து சீமா குளச்சல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தின் பேரில் குளச்சல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது சிசிடிவி காட்சி குமரி மாவட்டம் முழுவதும் வைரலாகி வருகிறது. காண்போர் பெண் தாக்கப்படும் இதற்காக அந்த வீடியோ பதிவுக்காக கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். இது போன்ற பாதுகாப்பற்ற பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களிலும் இது போன்ற அத்துமீறல்கள் தொடர்பாகவும் போலீசார் இரும்பு கரம் கொண்டு இதை ஒடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.